கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் எபிரேயர் 6:7. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் விரும்புகிறோம். அதை எப்படி பெற்றுக்கொள்வது? அடிக்கடி பெய்கிற மழை நீரை குடித்து விவசாயம் செய்கிறவர்களுக்கு ஏற்ற நிலமாக இருக்கும்போது அந்த தோட்டத்தில் பயிர் செய்கிறவன் சந்தோஷப்படுவான். தன்னிடத்தில் பெய்கிற மழை நீரை உள்வாங்கிக் கொள்ளாமல் விட்டுவிடக்கூடிய நிலத்தில் சீக்கிரத்தில் பயிர்கள் மரங்கள் வாடி போய்விடும். இதனாலே நல்ல பலனை கொடுக்க முடியாது. இதே போலதான் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நாம் கனிகளை கொடுக்கும்போது தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்று மத்தேயு 13:23 வாசிக்கிறோம். நீங்கள் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறீர்கள்? வசனத்தை கேட்கும்போது நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்கிறோம். வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். யோசேப்பு ஒரு கனி தரும் செடியாக இருந்தான். அவனுடைய தகப்பன் அவனை ஆசீர்வதிக்கும் போது உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்தார். அது அப்படியே யோசேப்பின் வாழ்க்கையில் நிறைவேறினது. யோசேப்பு தன் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக இருந்தான். இஸ்ரவேலர் அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யாக்கோப்பு 5:7 வாசிக்கிறோம், பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வசனத்தை கேட்டு கனி கொடுக்கும்படி கர்த்தர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:7 வாசிக்கிறோம், விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நம்மை தேவன் கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுகிறார். அதிக கனிகளை கொடுக்கும்படி நம்மை சுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். வசனத்தை கேட்டு உணர்ந்து அதன்படி செய்து அதிலே நிலைத்திருக்கும் போது நாம் தேவனாலே ஆசீர்வாதம் பெறுவோம். எபிரேயர் 6:7 வாசிக்கிறோம், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.